வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர், திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்கள். வணக்கம். பல்வேறு அரசியல் செய்திகள் குறித்து ஒன்று பேசணும். குறிப்பாக முதலமைச்சருடைய பயணம், இன்னும் அவருடைய பயணத்தினுடைய நாட்கள் இன்னும் இருந்தாலும் இன்றைய சூழலில் அவர் கொடுத்துட்டு நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் எங்கே போனாலும் யாரை சந்தித்தாலும் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எங்கே இருக்கிறேன், யாரை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என்னவெல்லாம் டெவலப்மெண்ட்டு நான் போனதில் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணிட்டே இருக்கார். இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய பார்வை? நீங்கள் சொன்ன மாதிரி எதுலேயும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எதுலேயுமே அந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கிறது நாடறிஞ்ச ஒன்று. அது அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனுக்கு போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுறதுக்காக தான் ஜெர்மன் நாட்டுக்கு போயிருக்காங்க. இவர் ஆட்சி பொறுப்பை 2021 ஏற்ற நாள் ஒரு குறிப்பாக ஒரு 5 நாடுகளுக்கு போயிருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அப்புறம் ஐக்கிய அரபு நாடுகள்லாம் போயிருக்காங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 10,62,752 கோடிக்கு முதலீடை ஈர்த்திருக்காங்க. சரி, அவர் போட்ட இதன் மூலமாக போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 992 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக 31,81,32 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கார். இது வரைக்கும் பண்ணுது. சரி, இப்போ போயிருக்கார் ஜெர்மனுக்கு. இப்போ போய் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த 3 மிகப்பெரிய நிறுவனமும் 3,201 கோடிக்கு தொழில் முதலீடு ஈர்த்திருக்காரு. 6,250 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிற வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போது என்ன அதனால் எதனால் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது என்ன வளர்ச்சின்னு. அதுதானே பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை எந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறார், எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியோட எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்தின் சார்பில் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நாடாளுமன்றத்தின் மைய மண்டலத்தில் நின்று அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வாசிக்கும் பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு ஒவ்வொன்றும் பாராட்டினே வராங்க. ஒவ்வொரு திட்டம், நான் முதல்வன், அதுமாதிரி நம்ம விளையாட்டுத்துறையை பாராட்டின்னு வராங்க. அப்புறம் அந்த மருத்துவத்துறை, இந்தியாவிலேயே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு 2ஆவதாக இருக்கின்றாங்க. அப்புறம் இந்த பொருளாதார குறியீடுகள் அனைத்திலுமே தமிழ்நாடு இடம்பெற்றிருக்குன்னு பல்வேறு பாராட்டுகளை சொல்லி வந்த மாண்புமிகு நிதியமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வெளிநாடுகளுக்கு போய் எந்த அளவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார், எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பை உருவாக்கினா இந்த இதில் எழுதப்பட்டிருந்து அவங்களே வாசித்தாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம எடப்பாடி பழனிசாமிலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வளர்ச்சின்றார். ஒருவேளை இவர் போயிருக்கும்போது அதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நகைச்சுவையாக குறிப்பிட்டாங்க. விமான நிலையத்தில் செய்தியாளர் பேட்டி கொடுக்கும்போது நகைச்சுவையாக சொன்னாங்க, அவர் போயிருக்கும் போது எதையுமே சாதிக்க முடியாமல் திரும்பி வந்தார், அதை மாதிரி நினச்சிட்டார் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை சொல்லலாம். இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழுக்கு மட்டும்தான் ஆட்சி நடத்துகிறாரா அப்படின்னு பார்த்தா, அதையும் தாண்டி பார்த்தோமா, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் சென்று வாழ்கின்ற தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு வாழ்கிறாங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் நினச்சி பார்க்க வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஜெர்மன் நாட்டுக்கு போயிருக்கும்போது கூட அவர் முதல்ல இப்போ யாரை சந்தித்தார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வசிக்கின்ற தமிழர்கள் தந்த வரவேற்பில், அது அவங்க தந்த வாழ்த்தொழி முழக்கத்தில் அவங்க மனசு முக்கியமான விஷயம் அது. அதாவது போனதுக்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போனார். ஆனால் அது 2வது கட்டமாக வைத்துக்கொண்டு ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்களை பார்ப்பது போல தமிழர்களை போய் பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் தாய்மை உணர்வோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சப்போ நம்ம பொண்ணு எப்படி வாழறானதுக்காக போய் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடுக்கு போகும்போது நம்ம நாட்டு தமிழர்கள், நம்ம நாட்டில் இருக்கிறவங்க இங்கே எப்படி வாழறாங்கன்னு அவர் எண்ணி பார்க்கறது வழக்கம். அதுதான் அவர் போயிருக்கும்போது அவங்க தந்த வரவேற்பு, அவங்க மத்தியில் பேச்செல்லாம் எடுத்துக்காட்டும். உதாரணமாக முதலமைச்சர் பேசும்போது சொன்னாங்க, அதாவது அந்த தமிழர்கள் மத்தியில் உரையாற்றும் போது சொன்னாங்க, உங்களாம் அதாவது எனக்கு பேசவே வரல, உங்களாம் பேசாமல் உங்களெலாம் 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி தோணுது என்று சொல்லிட்டு பெருந்தகை அண்ணா ஒரு கூட்டத்தில் சொன்னாங்களாம். இதேமாதிரி பேசாமல் இருந்துட்டு சொன்னாராம், இது மாதிரி எனக்கு பேசவே வரலை, பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி தோணுதுன்னு அண்ணா சொன்னதை அங்கே மென்ஷன் பண்ணி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினாங்க. அந்த அளவிற்கு தமிழர் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டவர், ஆர்வம் கொண்டு சொல்லலாம். அதையும் தான் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழுக்கு மட்டுமே ஆட்சி செய்யாமல் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு
வெளிநாட்டில் இருக்காங்களே அவங்களுக்கான ஆட்சியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தாருன்னு சொல்லலாம். எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழர்களுக்காகவே அயலக தமிழர் நல வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த டோல் ஃப்ரீ அது நம்ம இலவசமாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் இருக்காங்கள்ல, அந்த அமைப்புக்கெல்லாம் வந்து சுழல் நிதி கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கேருந்து போய் வெளிநாட்டில் வாழ தமிழெல்லாம் அந்த இன்சூரன்ஸ், அந்த காப்பீடு திட்டம் அது வேறு இருக்குது. இதையும் தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டு அங்கே இறந்து போகிறாங்கல்ல, அவங்க குடும்ப நிதியம் கொடுக்குறாரு, நிதி உதவியும் தராங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ உதாரணமாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, திடீர்னு அவங்க வசிக்கிற அந்த நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. உதாரணமாக இந்த உக்ரைன் நாட்டில் சமீபத்தில் போர் ஏற்பட்டது. அப்போ பார்த்தா அங்கேருந்த தமிழர்கள் எல்லாரையும் சேஃபாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1524 பேரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம சூடானில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது, அங்கே வந்து 252 பேர் தமிழ்நாட்டுக்கு சேஃபாக கொண்டு வந்தாங்க. அப்போ அதே பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா 126 பேர் ஸ்பெயினில் சிக்கன் இருந்தாங்க, அவங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் வங்கதேசத்தில் பார்த்தோமா 220 பேர் அங்கேருந்து அவங்களையும் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தா கம்போடியா, நம்முடைய தாய்லாந்து, நாடு செய்ய வேண்டிய ஒரு வேலையை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கம்போடியா, அயர்லாந்து அந்த இதில் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு 119 பேரை பாதுகாப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வேர்களை தேடின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அது என்ன வேர்களை தேடி அப்படின்னு பார்த்தா, இங்கேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆகிட்டா அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருந்தவங்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் அப்படி நாளடைவில் அப்படியே பழகிடுறாங்க. அப்படி அந்த அதை அங்கே போய் செட்டில் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க அவங்களாம் வந்து நம்ம மூதாதையர்லாம் எப்படி இருந்தாங்க, நம்ம அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க, நம்முடைய வரலாறு என்ன தெரிஞ்சதுக்காக அவங்க அரசாங்கத்தின் சார்பில் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்க எந்த ஊரில் வசித்தாங்களோ, எங்கே வாழ்ந்தாங்களோ மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம், அவங்கள போய் அவங்க அந்த உறவு முறைகளை போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி அந்த கண்ணீர் வடித்த கதைலாம் நான் நாளேடில் படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக 15 நாட்டிலேருந்து 262 பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம், இப்போ அவங்க உறவுகள் வசிக்கிற இடம் அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வியும் கூட. குறிப்பாக முதலமைச்சருடைய இந்த பயணத்தின் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக விமர்சனங்கள்லாம் வரும். லூலு மால் வந்து கடந்த துபாய்க்கு பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம், வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம் வச்சிருக்கக்கூடிய லூலு அந்த நிறுவனத்தோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு 6 லட்சம் சதுரடி பரப்பில் வந்து மால் கொண்டு வரேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே வந்து அதுக்கான இதை நடந்து முடிஞ்சு திறந்துட்டாங்க. ஆனால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் போது அதை பார்த்துட்டு அண்ணாமலை அன்றைக்கு பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தார். ஒரு செங்கலை கூட வந்து நான் வந்து வைக்க விட மாட்டேன், தமிழ்நாட்டில் வந்து லூலு மால் வந்து ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன்னு சொல்லி பேசினார். ஆனால் இன்றைக்கு வந்து அது அவர் எங்கே போட்டிட்டாரோ அங்கேயே வந்து வெற்றிகரமாக நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலைவாய்ப்புகள் பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒரு முதலீட்டு வந்திருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் போகிறார். போன அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் வந்து அந்த இணை பேராசிரியர் வந்து முதலமைச்சரை பாராட்டுகிறார், நன்றி சொல்கிறார், உங்களுடைய வருகைக்கு நன்றின்னு சொல்லி பேசினார். ஏன்னா இவர் என்ன உடனே சொல்கிறாருன்னா, அந்த தமிழ் துறை வந்து மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பழைய செய்தி பத்திரிகையை எடுத்து அதை போட்டு வந்து ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து? நீங்கள் குறிப்பிட்ட அந்த நூலகத்தின் பேர் வந்து ஜெர்மன் நாட்டில் கொலோன் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த கொலோன் பல்கலைக்கழகத்தில் இப்போ சமீபத்தில் நம்ம 2021-20 பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவுடைய பிடியில் அந்த உலகம் முழுக்க சிக்கியிருந்தப்போ சில பல்கலைக்கழகங்களில் ஒரு முடிவெடுத்தாங்க. அதாவது குறைவான எண்ணிக்கையில் பயில்கின்ற அந்த மாணவர்கள் அந்த துறையெல்லாம் க்ளோஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு முடிவெடுத்தப்போ அந்த ஜெர்மன் நாட்டிலையும் இருக்கிற அந்த கொலோன் பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கிற அந்த தமிழ் துறையை முடியலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணால், உடனடியாக அந்த தமிழ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, 1,25 லட்சம் ரூபாயை அந்த பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாடு தராங்க, அரசின் சார்பு தராங்க. அதுக்கான அதாவது இதுவெல்லாம் கொடுத்துடல, அதற்கென்ன கிட்டத்தட்ட வந்து 2021 ஜூலை மாதம் 9ஆம் தேதி நம்ம செய்தித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அரசாணை வெளியிடுறாங்க. அரசாணை எண் கூட பார்த்தீங்கன்னா 64 அரசாணை எண். அந்த அரசாணை என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கொலோன் பல்கலைக்கழகத்தில் அந்த தமிழ் துறைக்காக 1,25 ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் கொடுத்துட்டாங்க. அந்த 1 கோடி தான் கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு தான் இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கும்போது அவர் அங்கே உரையாடும் போது சொல்கிறார், அந்த தமிழ்துறையினுடைய இணை பேராசிரியர் உரையாடும் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் கொடுத்த அந்த 1.25 கோடி கொடுத்தது நல்ல பலன் அளிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டு விட்டது அப்படின்றாரு. இந்த வருஷம் 2025 ஜூலை 22 நினைக்கிறேன், அன்றைக்கி தான் அந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் புரிஞ்சிக்காமல் அவர் பேசியிருக்காரு. இப்போ குறிப்பாக இப்போ நயினார் நாகேந்திரனும் இது பற்றியான விஷயங்கள் முன் வச்சிருக்காரு. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து 15 லட்சம் கோடியெல்லாம் வந்து தொலைபேசி வாயிலாகவே பேசி வாங்குறாரு. அவருக்கு வந்து அவ்வளோ குவியுது. ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நேரடியாக போய் தான் கேட்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் நயினார் நாகேந்திரன். விமர்சனங்களை யாராவது வச்சுட்டு போயிடலாம். அதில் உள்ள நடைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எது ஒன்றுமே தொலைபேசி வாயிலாக கேட்குறதுக்கும் நேரில் போய் மெனக்கெட்டு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு பண்ணக்கூடிய அற்புதமான தலைவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டுக்கு போனார். போகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோரிக்கை வந்து முதலமைச்சர்கிட்ட தான் வைப்பாங்க கோரிக்கை. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தமிழர்கள் மத்தியில் பேசும்போது இவர் கோரிக்கை வைக்கிறார் அந்த தமிழர்களுக்கு. என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எதையாவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலையும் தமிழ்நாட்டில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். சொல்லிவிட்டு அப்போ சில பேர் மற்ற பெரிய நிறுவனங்களை வேலை செய்திருந்தீங்கன்னா உங்கள் உரிமையாளரிடம் சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய சொல்லுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு அக்கறை கொண்ட முதலமைச்சராக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லலாம். ஓகே, உங்களுடைய தொகுதி வந்து சென்னையினுடைய மழை பாதிப்பு பகுதிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த 2-3 மழையில் கடுமையான மழை போது நீங்கள் களப்பணியாற்றுனீங்க. கடுமையான ஒரு மழை பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நேற்றைக்கு முன்தினம் கூட துணை முதல்வருடன் நீங்கள் போயிருந்தீங்க. என்ன மாதிரியான இந்த மழைக்கான முன்னேற்பாடு பணிகள் நம்ம தொகுதியில் பண்ணியிருக்கீங்க? அதாவது இப்போது நான் 2வது முறை எம்எல்ஏ இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ இருப்போம் இந்த ஏடிஎம்கே ஆட்சி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திருவிக்கிணறு அதாவது நம்ம ஓட்டை நல்லான்னு கால்வாய் அது நிரம்பி வழியும் போது அந்த தண்ணி முழுக்க எல்லா ஏரியாலையும் புகுந்து கிட்டத்தட்ட நாங்களாம் அந்த படகுல போகக்கூடிய சூழ்நிலை, மக்களுக்கு உதவுறதுக்கு படகுல போக வேண்டிய சூழ்நிலை. அப்போலாம் அந்த மழைநீர் வடிகால் அமைக்கணும்னு எவ்வளோ போராடணும் முடியல. ஆனால் இப்போ 2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய போற்ற தலைவர் ஆரியன் தளபதி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றோடனே ஒரு கடும் மழை வந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாம். அப்போ வழக்கம் போல அந்த திருவிக நகர் முழுக்க எல்லா சாலையும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. உண்மையிலேயே ஒரு மக்கள் முதல்வர் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சிருந்தா கடுமையான மழை பொழியுது, அந்த நேரத்தில் ஒரு அறையில் இருந்து அவருடைய அறையில் இருந்துட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல. அந்த கடும் மழை பெய்தாலும் கூட அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டார். குளத்திற்கு போயிட்டு அப்புறம் திருவிக நகருக்கு இறங்கி நடக்கிறார், அந்த தண்ணியில் நடக்கிறாரு. இப்போ திருவிக நகரில் ஒரு புளியந்தோப்பு காவல் நிலையம் அது பாதி முழுகி போச்சு தண்ணினால். அது நின்று அங்கேயும் கிட்ட பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கவலை தோய்ந்த முகத்தோடவே அந்த புளியந்தோப்பு நெடுஞ்சாலைன்னு ஒன்று இருக்குது, அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. இப்போ கடுமையான மழை தண்ணி. அப்போ அதிகாரிகிட்ட சொல்கிறார், இந்த நிலைமை போகிறதுக்கு என்ன வழின்னும் போது அதிகாரிங்க சொல்கிறாங்க, இது அந்த கால மக்கள் தொகைக்கு ஏற்ப போடப்பட்ட கால்வாய் இதெல்லாம் தூர்த்து எடுத்துட்டு இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த நீளம் அகலம் எல்லாமே கூட்டி பண்ணுமா, புதுசாக அந்த கால்வாய் போட்டோமா இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லும் போது உடனடியாக அங்கே அதே இடத்துல கட்டளே இடுறார். உடனடியாக திருவிக நகர் முழுக்க எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளெலாம் அங்கெல்லாம் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கின்ற பணியை பண்ணினாங்க. அதோட விளைவு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போன கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலத்திலேயே முழுமையாக மழைநீர் வடிகாலாம் போட்டாங்க. இன்னும் மீதி தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஒரு பெரிய கூடுதல் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கடந்த ஆட்சியில் சிறு மழை பெய்தாலே பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். அப்போ நாங்கள்லாம் போட்டில் போயிட்டு மக்களுக்கு உதவுவோம். அப்போ ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வீட்டு மாடியிலேருந்து கயிறு கட்டி பேக் விடுவாங்க, அதில் போய் நாங்கள் அந்த ப்ரெட்டு பிஸ்கெட்டு உதவி பொருள்லாம் கொடுப்போம். அப்புறம் அந்த மழை பெய்ந்தாலே அப்படியே மக்களுக்கு தேவையான உதவி பண்ணணும் இல்லையா, பாய் தலைக்கணு இடத்துல அந்த தாழ்வான பகுதி கொண்டு போய்ட்டு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது பெட்ஷீட்டு பாயெல்லாம் கொடுப்போம். ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றோடனே இந்த மழைநீர் வடிகாலை நம்ம தொகுதி முழுக்க போட ஆரம்பித்தோடனே அந்த பாதிப்பு இல்லை, போட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை, மேலேருந்து மக்கள் கயிறு கட்டி விட்டு அந்த உதவி பொருள் வாங்குற அவசியம் இல்லை, ஸ்கூல்லாம் தங்க வைப்பாங்களா அதுவும் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இப்போது விசிட் பண்ணாங்க சென்னை முழுக்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னுடைய தொகுதியில் இருக்கிற ஓட்டேரி நல்வான் கால்வாய் தான் வந்தாங்க. கூடவே நம்ம மாண்புமிகு
அமைச்சரான நேரு, மாண்புமிகு அமைச்சரான பி.கே. சேகர்பாபு, மேயர், துணை மேயர், அப்புறம் மாநகராட்சி ஆணையர் எல்லா அதிகாரியும் வந்தாங்க. வந்து எதுக்காக வந்தாங்க பார்த்தீங்கன்னா, பணிகள் அந்த ஓட்டை நல்லான் கால்வாய் இரு பக்கம் இருக்கின்ற கரைகளை உயர்த்துன்ற பணி, அப்புறம் தூர் வார்ற பணி, அப்புறம் அந்த வலை, அந்த குப்பெல்லாம் உள்ளே வராத அளவுக்கு அந்த வலை போடுற பணி இதெல்லாம் அது துவக்கி வைக்கிறதுக்காக வந்தாங்க. தொடங்கி வச்சுட்டு அப்படியே வட சென்னை முழுக்க இருக்கிற இதேமாரி ஒரு 5, 6 கால்வாயெல்லாம் பார்த்துட்டு, அதாவது இப்போயே பெய்ய போகிற மழை அதுக்கு முன்னெச்சரிக்கை இப்போயே பண்ணுறாங்க. இப்போ இந்த தூர் வாரி முடித்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மழையில் அந்த வெள்ள பாதிப்பு எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு என்னுடைய ஓட்டை நல்லான் கால்வாய் வந்து தண்ணீர் தேங்காமல் ஆமாம் தேங்காமல் ஓடிட்டே இருக்கும். அதுக்காக அந்த தூர் வார பணி அந்த தொடக்கி வச்சு தான் வந்தாங்க. அந்த கரையை உயர்த்துகின்ற பணி, அந்த நெட்டு இப்போ இதற்கு இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரும் மேக வெடிப்பு ஏற்பட்டது. சென்னை முழுவதும் வந்து கடுமையான மழை பெஞ்சது. அப்போ வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ அந்தளவுக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் இல்லை. இல்லை, 21க்கு முன்பு இருந்த நிலை இப்போ இனிமேல் வராது. உறுதியாக போன மழைக்கே இல்லை. இப்போ இன்னும் சில இடங்களில் இப்போ இது பண்ண வருது. அதுவும் முடிச்சா சுத்தமாக அந்த மழை பாதிப்பு என்பது இருக்காது. 100% இருக்காது. வேற என்ன வளர்ச்சி திட்ட பணிகள் பண்ணிருக்கீங்க நீங்கள்? என்ன வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, திருவிக நகர் தொகுதியில் அந்த ஸ்டீபன்சன் சாலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு மேம்பாலம் கட்டும் பணியை கடந்த கால ஆட்சியில் தொடங்கினாங்க. ஆனால் அவங்க எதையுமே தொடங்க தானே வழக்கம், முடிக்கித்தவங்க வழக்கம் இல்லை. தொடங்கிட்டு அந்த அரைகுறையாக, அதாவது பூஜை போட்டதோட சரி, இந்த அடிக்கல் நாட்டுற பணியோடு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அப்புறம் தான் கடுமையான முயற்சி எடுத்து நம்ம கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இப்போ மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவங்ககிட்ட ஆரம்பத்தில் அவங்ககிட்ட சொல்லி, அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த பணிகள் வேகம் எடுக்க ஆரம்பித்து அந்த பிரிட்ஜை நம்ம முதலமைச்சர் தான் வந்து திறந்து வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலம் இல்லாததுனால கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றவே தான் மக்கள் பயணிச்சிருந்தாங்க. மேம்பாலம் கட்டி முடிச்சதுனால இப்போ நினச்ச நேரத்தில் அப்படியே 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. அப்போ நினச்ச நேரத்தில் போய் இடங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ இருந்து கொண்டு. அதே மாதிரி இந்த கணேசபுரம் மேம்பாலம்னு ஒன்று இருக்குது. அந்த பணி இப்போ விரைவில் முடிவடையும் சூழ்நிலை. அதுவும் முடிஞ்சிட்டோமா இன்னும் நல்லாவே ஆகிடும். இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் எல்லா இடத்துல வந்துடுச்சு. அது மாதிரி அந்த குடி தண்ணீர் பிரச்சனையும் அதாவது கடுமையான பாதிப்புலாம் கிடையாது. அந்த குடிநீர் கழிவுநீர் கலக்கிற பிரச்சனை இருந்தது. அது இந்த கவர்மெண்ட்டில் நம்ம கவர்மெண்ட்டில் சுத்தமாக இல்லை. அதுவும் போக்கப்பட்டு விட்டது. அப்புறம் அந்த தெரு விளக்கல் முறையாக இருக்குது. அப்புறம் அந்த நாய் தொலைகள்லாம் கிடையாது. அப்புறம் நிறைய அந்த மேம்பாட்டு பணிகள் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையவே நடக்குது. உதாரணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்ம 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சாங்க. அதாவது உங்கள் தொகுதியில் உடனடியாக தீர்க்க வேண்டிய 10 முக்கிய கோரிக்கைகளை கொடுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நான் 10 முக்கிய கோரிக்கை கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அது உடனே அந்த 10 கோரிக்கைகளை அந்த கன்னியாகுமரி விளையாட்டுத்துறையில் கேட்டிருந்தோம். அந்த கேலரியோட உடனடியாக சாங்ஷன் பண்ணி அது சிஎம்டி சார்பாக அந்த பணியை விரைவில் முடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது கேட்டிருந்தேன், அந்த சலவையாளர் குடியிருப்பு அது ரொம்ப பழுதடைஞ்ச நிலை, அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டித்தரதுக்காக அந்த கோரிக்கை வச்சுருந்தேன். அதுவும் சிஎம்டிஏ சார்பாக அந்த ஒர்க்கும் இப்போது முடிவடையும் தரவேல் இருக்குது. இது மாதிரி நிறைய தொகுதிக்கு கேட்டதெல்லாம் செய்து கொண்டு அற்புதமான முதலமைச்சர்னு சொல்லலாம். இப்போ சட்டமன்றத்தில் வந்து அதிக கேள்விகள் கேட்டவர்களில் நீங்களும் ஒருவராக தான் இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு முறையும், கடந்த முறையும் சரி இந்த முறையும் அதிக கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இது போன்ற கேள்விகளை எழுப்புவதால் என்ன விதமான ஒரு பயன் கிடைக்குதுன்னு மக்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் கேள்வி மட்டும் கேட்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் தொகுதி சார்ந்த கேள்வியோ அல்லது பொதுவான கேள்விகளோ எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆனால் இந்த கேள்விகளை சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எழுப்புவதால் என்ன பயன் கிடைக்கும்? என்ன பயன் அப்படின்றதுக்கு இந்த சமீபத்து உதாரணமே சொல்லலாம். அதாவது என்னுடைய தொகுதியில் வார்டு எண் 75ன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு குப்பை கிடங்கு இருந்ததுங்க. மூலிகை பூங்கான்னு ஃபேமஸான இடம். அது பக்கத்தில் குப்பை கிடங்கு ஒன்று இருந்தது. அந்த குப்பை கிடங்கு செயல்பாட்டில் இல்லாததுனால அந்த சில சமூக விரோத செயல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்தது. அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பகுதியில் உள்ள இளைஞர்லாம் வந்து என்னுடைய கோரிக்கை வச்சாங்க. இது மாதிரி இந்த இடத்த வந்து சீர்படுத்தி கொடுக்கணும், எங்கள் விளையாட்டு திடலே இல்லை, எங்களுக்கெல்லாம் விளையாடுறது இடமே இல்லை, அதனால் இந்த திடலை சீர்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. விளையாட்டு மைதானம் கேட்டாங்க. நான் வந்து இந்த சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கும்போது உடனடியாக நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர், இப்போ விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருங்க என்ன பண்ணாங்க, உடனே பரிசீலிக்கப்படணும் அறிவித்தாங்க. அறிவிச்சுட்டு அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலாக்கா வரும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வாசிட்டே வந்தாங்க. வாசிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டது விளையாட்டுத்தில் தான் கேட்டோம். ஒரு படி மேலே போய் மினி ஸ்டேடியமே அறிவிச்சிட்டார். மினி ஸ்டேடியம் அந்த திருவிக நகர் தொகுதியில் நிறைய இடத்துல அறிவிக்கும் போது திருவிக நகர் தொகுதியிலும் அந்த வார்டு 75ல் அந்த குப்பை கிடங்குற இடத்துல வந்து மினி ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்படும், கட்டித்தரப்படும். கேள்வியினுடைய பயன் என்னவா? அதான் உதாரணம் தான் சொல்கிறேன். அது அதாவது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு பருக்கை பதன மாதிரி
நிறைய கேள்வி கேட்டு நிறைய நடந்திருக்கு நம்ம ஆட்சியில். நான் உதாரணத்துக்காக இது சொன்னேன். நான் கேட்டதை விளையாட்டுல தான் கேள்வியாக கேட்டோம். ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கொடுத்தது என்னமோ அந்த மினி ஸ்டேடியமாக கொடுத்துட்டாங்க. இதனால அந்த பகுதி வாழ் இளைஞர்கள் ரொம்ப இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு அங்கே எல்லாமே இருக்கிறாங்க. அதுக்கான பணிகளும் தொடங்கியிருக்கு, விரைவில் முடிஞ்சிடும். குறிப்பாக எந்த ஒரு நமக்கு அதிமுகவோட தான் வந்து இணை வைத்து பேச முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 56 57 ஆண்டுகளாக நம்ம 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி இருக்குது. அப்போ அதிமுக ஒவ்வொரு தேர்தலில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் இருக்குது. அதிமுகவுடைய வாக்குறுதிகள்லாம் திமுகவுடைய வாக்குறுதிகள் வெளியானவுடன் அது உடனே ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு கூடுதலாக ஏதாவது சொல்லப்பட்டு வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதிமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா இல்லையா என்று எந்த ஊடகமுமே யாருமே கேட்கறதில்லை. ஆனால் தொடர்ந்து திமுகவிடம் மட்டும் வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றியதா அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறது, பொதுவான ஒரு செய்தியை பரப்பி விடுறது, ஒரு கருத்து உருவாக்கத்தை மேற்கொள்வது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ வந்து திமுக அதை எதிர்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தலைமையில் மற்ற 2 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. பேசும்பொழுது திமுக எத்தனை கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிருக்குது, எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்குன்னு சொல்லி. இந்த நிலைமை திமுக ஏன் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு திமுக இருக்கணும்? அதாவது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கடுமையான நிதி நெருக்கடிகள் தான் ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க. அந்த நிலைகளையும் ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறாங்க. உதாரணமாக நம்ம ஒன்றிய அரசு அந்த சமர்ப்பிக்கிற பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா நமக்குன்னு எந்த விதமான திட்டமும் அதில் இருக்காது. நிறைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசோட பேர் இருக்கும். ஆனால் அவங்களுக்குரிய அவங்க தர வேண்டிய நிதியை எதுக்குமே தரல. அதனால் இவர் அந்த திட்டங்களை செயல்படுத்தாமல் விட்டுல திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அது 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 364 நிறைவேற்ற நிலை. இப்போ கொஞ்சமே இது 40 தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது இந்த விரைவிலேயே நிறைவேற்றப்படும். அதனால் மக்களுக்கு எல்லாம் பார்த்து பண்ணுற ஒரு அற்புதமான முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு வாய்ச்சிருக்கார். உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க? அதுவும் மக்கள் என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற சூழ்நிலை தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து கடந்த 14ஆம் தேதி என் தொகுதிக்கு வந்தாங்க. வந்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலேருந்து நிறைவேற்றப்பட்ட பணிகள்லாம் தொடங்கி வச்சாங்க. அதேமாதிரி இனி தொடங்க இருக்கிற பணியும் தொடங்கி வச்சாங்க. எதெல்லாம் கட்டி முடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கேஎம் கார்டன் 76வது வட்டத்தில் கேஎம் கார்டன் ஒரு பகுதி, அந்த பகுதியில் இளைஞர்களாம் வந்து அவங்கள வந்து எங்கள் ஒரு காலி இடம், அது முன்னாடி ஒரு கிரவுண்டாக இருந்தது, ப்ளே கிரவுண்டாக இருந்தது. ஆனால் அது சரியாக அந்த பகுதியில் நல்லா காணப்பட்டது. இதை எங்களுக்கு மேம்படுத்தி கொடுன்னு சொன்னாங்க. உடனே அந்த கிரவுண்டை அந்த விளையாட்டுகளில் மேம்படுத்தி அப்புறம் அது உள்ளே ஒரு உடற்பயிற்சி கூடம் கேட்டாங்க. அந்த உடற்பயிற்சி கூடத்தை கட்டி கொடுத்து அது ஒன்று பண்ணோம். அதாவது ப்ளே கிரவுண்டு ஒன்று, 2 உடற்பயிற்சி கூடம், அந்த 10 இடங்களில் அந்த ரேஷன் ஷாப், அந்த பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டி அதில் வந்து நம்ம ரேஷன் கடைக்காக அந்த பயன்பாட்டை கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த தொகுதியில் இருக்கிற அந்த மாநகராட்சி பள்ளிகள்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 பள்ளிகள்லேருந்து ஸ்மார்ட் கிளாஸ் அதற்கான வேலை நடந்துருக்கு. அதேமாதிரி அந்த மாணவர்கள் பயன்பாட்டு குடிதண்ணீர் இருக்காங்க, ஆர்ஓ வாட்டர் இருக்கு இல்லையா, அது அதற்கான வேலை இப்போ நடந்துருக்கு. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா என்னோடய தொகுதியிலேயே ஜனங்கள்லாம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அந்த ரேஷன் பொருளாக வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் வசிக்கின்ற பகுதியில் அங்கே இருக்கிற இடத்துல எங்களுக்கு ரேஷன் கடை வேணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க. அவங்க வச்ச கோரிக்கை அடிப்படையில் அந்த என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து அந்த பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டி கொடுத்து அதில் ரேஷன் கடையை கொண்டு வந்திருக்கோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா வார்டு எண் 72 அம்பேத்கர் மெயின் ரோடுன்னு இருக்குது, அம்பேத்கர் நகர் மெயின் ரோடு, அதில் ஒரு 2 கடை கட்டி கொடுத்துருக்கோம். அதுமாதிரி நரசிம்ம நகர் 4வது தெருவில் ஒரு கடை, அதேமாதிரி தாஸ் நகர் 2வது தெருவில் ஒரு கடை இதெல்லாம் வந்து சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டியிருக்கோம். அதேமாதிரி வார்டு எண் 76 பார்த்தீங்கன்னா குட்பட் பள்ளம் 1வது தெருவில் ஒரு ரேஷன் கடை, அப்புறம் சச்சிதானந்தன் தெருவில் ஒரு ரேஷன் கடை, அப்புறம் ராமானுஜம் கார்டன் தெரு அங்கே ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ நேருஜி ஜோதி நகர்னு ஒன்று இருக்குது வார்டு எண் 74, அவங்க வந்து பல்நோக்கு மைய கட்டிடம் கேட்டாங்க, அதுவும் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அது இல்லாமல் ஒரு 3 ரேஷன் கடைக்காக அந்த 3 பல்நோக்கு மைய கட்டிடம், அதுதான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கடந்த 14ஆம் தேதி துவங்கி வச்சாங்க. அந்த நெல்வயல் சாலையில் ஒரு 2 கடைக்குரிய பல்நோக்கு மைய கட்டிடம், அப்புறம் ராஜீவ்காந்தி பூங்கானம் இருக்குது, அதில் ஒரு கட்டிடம், அதேமாதிரி ஜமாலியான் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கட்டிடம், அதற்கான பூஜைகள் அடிகள் நாட்டப்பட்டு அந்த வேலை நடந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தா நம்முடைய மக்கள்லாம் வந்து வெயில் நேரத்தில் அந்த நேட்கொடை வேணும் இல்லையா, அதனால் எங்கெல்லாம் அந்த நேட்கொடை இல்லையோ அங்கெல்லாம் நேட்கொடை அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வார்டு எண் 71 பிஎஸ் மூர்த்தி நகர்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு நேட்கொடை கொடுத்துருக்கோம். அப்புறம் வார்டு எண் 73 புளியந்தோப்பு நெடுஞ்சாலில் ஒன்று, அப்புறம் புளியந்தோப்பு காவல் நிலையம் ஒன்று இருக்குது, அது எதிர்க்க ஒரு இது, அப்புறம் குக்ஸ் ரோட்டில் ஒரு நேட்கொடை, அப்புறம் நம்ம அந்த தெலுங்கு பாப்பிஸ்ட் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த கேஹெச் ரோட்டில் ஒரு 2 நேட்கொடை,
அப்படின்னு ஒரு 10 இடங்கள் நேட்கொடை அமைச்சு கொடுத்துருக்குறோம். எதுவெல்லாம் கோரிக்கையாக வருதோ அது எல்லாத்தையும் அதெல்லாம் ஆமாம். தீர்ப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து உங்களுடைய சட்டமன்ற நிதியை என்ன செஞ்சீங்க, உங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் தொகுதியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு டேட்டா வந்து வருமானு எனக்கு தெரியல. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு சில கேள்விகள், அதுவும் வந்து எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் ஒரு கேட்ட கேள்வியிலே வந்து உங்களுடைய நினைவுகளிலிருந்தே வந்து இவ்வளவு தகவலை சொல்கிறீங்க. திமுகவினுடைய ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிக்குமான வேறுபாடு என்பது உங்களுடைய பதிலிருந்தே தெரியுது. இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி பெற்று முடித்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் கழகத்தின் வெப்பட்ட தலைவர் ஆரியன் தளபதியை வாழ்த்து வாங்க போனோம். அப்போ எங்களுக்கு இது நாங்கள் போன எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போனதில்லை வாழ்த்து வாங்க முதல் நாள். அப்போ அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் வந்து உங்களை தேடி வரக்கூடாது, நீங்கள் தான் மக்களை தேடி போய் அவங்க குறைகளை எனக்கு நிவர்த்தி பண்ணுன்னு எங்களுக்கு அன்றைக்கி சொன்னாங்க. அதான் இதனால வரையும் கடைபிடிக்கிறோம். மேலும் எங்கெல்லாம் இந்த ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து அவரோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் சுற்றுச்சூழ்ந்து பணியாடலாம் பார்ப்போம். நாங்கள் அசுத்தமான ஒரு குப்பை குவிஞ்சா அங்கே போய் நின்று பார்க்குறது, அப்புறம் கழிப்பிடங்களை உள்ளே போய் பார்க்குறது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மாண்புமிகு கழகத்தலைவருடைய அறிவுரை இவர் பண்ண செயலெல்லாம் வந்து ரோல் மாடல் ஆகிட்டு தான் மக்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடரட்டும் உங்கள் பணி.